வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு. புதுச்சேரி அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலி. இறந்த குட்டியை பிரிய மனமில்லாமல் தவித்த தாய் நாயின் வீடியோ காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இயக்கப்படும் தனியார் மற்றும் அரசு பள்ளி வாகனங்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வருகின்ற 12ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் 2 நாட்கள் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக முனையம் பகுதியில் நடத்தி வருகின்றனர். இதில் பள்ளி, கல்லூரி மற்றும் அரசின் மாணவர்களுக்கான இலவச பேருந்து என மொத்தம் 900 வாகனங்கள் அதிகாரிகளின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் முன்னிலையில் 6 குழுக்கள் அமைக்கப்பட்டு வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசர வழி, கதவு பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, பர்மிட், ஓட்டுநர்கள் 5 வருடங்கள் அனுபவம் உள்ளவர்களா, வாகன மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளதா, GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வின் போது மேற்கண்ட வசதிகள் இல்லாத வாகனங்களை 1 வாரத்திற்குள் சரி செய்து இயக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த ஆய்வின் போது வாகனங்களில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அதனை எவ்வாறு அணைக்க வேண்டும் என தீயணைப்பு துறையினர் வாகன ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனர். மேலும் ஆய்விற்கு உட்படுத்தப்படாத வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மரக்காணம் அருகே புதுச்சேரி அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த கீழ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற புதுச்சேரி அரசு பேருந்தும் புதுச்சேரி நோக்கி வந்த காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் காரின் ஓட்டுநர் காரின் முன்பகுதியில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். இடிபாடுகளுக்குள் சிக்கிய காரின் ஓட்டுநரை மரக்காணம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் JCB உதவியுடன் காரை அப்புறப்படுத்தி ஓட்டுநரின் உடலை மீட்டு புதுச்சேரி அருகே உள்ள பிம்ஸ் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த கார் ஓட்டுநர் குறித்த ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அடையாளம் காண முடியாமல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்த தனது குட்டியை விட்டு பிரிய மனமில்லாமல் தாய் நாய் அதனை சுற்றி சுற்றி வந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. விலங்குகளில் மிகவும் நன்றி உள்ளதாக கூறப்படும் விலங்கு நாய். அதேபோன்று பாசத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாய் சுட்டி காட்டப்படுகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி அருகே இறந்து கிடந்த தனது குட்டியை விட்டு பிரிய மனமில்லாமல் தாய் நாயானது அதனை சுற்றி சுற்றி வருவதும் அதனை எழுப்ப முயற்சி செய்வதுமான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. புதுச்சேரியில் ஜூன் 4ஆம் தேதி 12 துணை தேர்தல் அதிகாரிகள் மேற்பார்வையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவுகளின் இயந்திரங்கள் லாஸ்பேட்டையில் மோதிலால் நேரு பாலிடெக்னிக் மற்றும் பெண்கள் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், வருகின்ற 4ஆம் தேதி 8 மணி அளவில் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது என்றும், புதுச்சேரி பிராந்தியத்தில் வாக்கு எண்ணிக்கையானது லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி ஆகிய 2 மையங்களிலும், காரைக்கால் பிராந்தியத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியிலும், மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாமில் டாக்டர் SRK அரசு கலைக்கல்லூரியிலும் 12 துணை தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் மேற்பார்வையில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்களின் முகவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அடையாள அட்டை இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடையாள அட்டையை தவிர வேறு எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் வாக்குச்சாவடி முகவர்கள் தங்கள் கைபேசியை கண்டிப்பாக எடுத்து வரக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்.
மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு 100 மீட்டர் தூரத்திற்குள் வாகனங்கள் போக்குவரத்து தடை செய்யப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் 4ஆம் தேதி முழுவதும் மதுபான கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஜனனி ஸ்ரீ பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பாவலர் மு. விஜயசாமுண்டீஸ்வரி எழுதிய புறநானூற்று புதுமை, பாடும் பறவையே பாடு, ஆத்திச்சூடி அருமருந்து ஆகிய 3 நூல்கள் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழ் பட்டறை புதுச்சேரி கிளை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ரா. காந்தியப்பன் வரவேற்க தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நூல்களை வெளியிட்டார். இந்த நூல்களை அண்ணா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தமிழ் இயலன், தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், சென்ட்ரல் நோட்டரி குமாரவேல், சத்யகலா மற்றும் உமா மகேஸ்வரி, மணிகண்டன், ராஜலட்சுமி, ரமேஷ், லாவண்யா, ராஜா, அனிதா, முருகானந்த், சர்வநந்தினி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுவையைச் சேர்ந்த அறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள் மற்றும் சேவையாளர்கள் என 50 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். இதில் பேராசிரியர் முனைவர் இளங்கோ, கலைமாமணி சீனு வேணுகோபால் நூல் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து நூல் ஆசிரியர் பாவலர் விஜயசாமுண்டீஸ்வரிக்கு ஔவையார் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொல்காப்பிய விருது முனைவர் இளங்கோ, தமிழ் மாமணி இலக்கியன், தமிழ் மாமணி துரை மாலிரையன், தமிழ் மாமணி பூங்கொடி பராங்குசம், முனைவர் தமிழ் இயலன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. விழாவில் பாவலர் விஜயசாமுண்டீஸ்வரி ஏற்புரை வழங்க பதிப்பகத்தார் ஜனார்தனன் நன்றி உரையை கூறினார். விழாவில் ராதாகிருஷ்ணன், குழந்தைசாமி, விஜயலட்சுமி, விஜயகுமாரி, பரிமளா ஆனந்தநாதன், அன்பரசன், செல்வரசி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தனியார் அவசர ஊர்தி சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. லாஸ்பேட்டை பகுதி கிழக்கு கடற்கரை சாலை தனியார் அவசர ஊர்திகள் சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வைத்தியநாதன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் சட்ட ஆலோசகரும் சட்டமன்ற உறுப்பினருமான சம்பத் தலைமை தாங்கினார். தலைவர் அருள்ராஜ், செயலாளர் செல்வகுமார், பொருளாளர் துளசிராம், துணைத் தலைவர் சுமன், துணைச் செயலாளர் ஹாஜி முகமது, துணை பொருளாளர் கோபி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சசி, சண்முகசுந்தரம், ராமமூர்த்தி, வெற்றிவேல், அன்பரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் சின்னக்கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் திருவிழா 5 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். 3ஆம் நாளான இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி, விழுப்புரம் மாவட்ட தலைவர் மோகன் ஆகியோர் ஆசியுடன் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு சின்னக்கோட்டக்குப்பம் சமூக ஆர்வலர் கபாலி தலைமையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சின்னக்கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த பிரபாகரன், சிவராஜ் பிரபு, ஜாடி ஆனந்த் மற்றும் சதீஷ் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் சின்னக்கோட்டக்குப்பம் கழக தோழர்கள் குமார், சக்திவேல், சூர்யா, இளங்கோ, விஜி, குமரன், சந்துரு, சஞ்சய் மற்றும் 13, 14, 23 வார்டு தமிழக வெற்றி கழக தோழர்கள் கலந்து கொண்டனர். புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. VIP நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப் அகரம், சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து நடத்திய பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் தங்க மணிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னிலை வகித்தார். இம்முகாமில் 30க்கும் மேற்பட்ட முதியோர் பங்கு கொண்டு பயன்பெற்றனர். இம்மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜாகிர் உசேன் செய்திருந்தார். நிகழ்ச்சியின் முடிவில் செல்வி சோபனா மோகன் நன்றியுரை கூறினார்.
அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இயக்குனரும் பாஜக பிரமுகருமான பிரபாதேவியின் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனரும் பாஜக பிரமுகருமான ஐஜிவி பிரபாதேவி வீரராகு பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். முன்னதாக ஐஜிவி பிரபாதேவி வீரராக நீடூடி வாழ வேண்டி மணக்குள விநாயகருக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். இதில் அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் ஐஜிவி பிரபாதேவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான உழவர்கரை தொகுதி இளைஞர்கள், அருண் சர்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் பாஜக மாநிலம் மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு ஐஜிவி பிரபாதேவி வீரராகவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து மாநிலம் மற்றும் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன்படி காலை புதுவை லாஸ்பேட்டை மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் முதியோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சந்தோஷ் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விபத்தில் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு சமூக ஆர்வலரும் பாஜக பிரமுகருமான விக்கி என்கின்ற ராஜகணபதி கல்வி செலவுகளை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மணவெளியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலரும் பாஜக பிரமுகருமான விக்கி. இவர் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்றார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்களுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளுதல் என பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்து வருகின்றார். இந்நிலையில் புதுச்சேரி பெரியார் நகரைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விபத்து ஒன்றில் உயிரிழந்து விட்டார். இந்நிலையில் அவரது மனைவி சரண்யா, 6ஆம் வகுப்பு படிக்கும் மகன் மனோஜ் மற்றும் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் சந்தோஷ் ஆகிய இருவரும் ஆதரவின்றி நிர்கதியாக தவித்து வந்தனர். இந்நிலையில் இதனை அறிந்து கொண்ட சமூக ஆர்வலரான விக்கி என்கின்ற ராஜகணபதி நிர்கதியாக நின்று தவித்த அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். அதாவது கல்வி உதவித்தொகை வழங்கி கடைசி வரை படிப்பு செலவை முழுமையாக தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்து குழந்தைகளுக்கு பழங்கள் மற்றும் பலகாரங்கள் வாங்கி கொடுத்து ஆதரவு அளித்துள்ளார். மேலும் இதனை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் மற்றும் அவரது தாயார் இருகரம் கூப்பி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். முருங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தெப்பல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தெப்பல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி, அர்ஜுனன் ஆகிய சுவாமிகள் வீதி உலாவாக அரியாங்குப்பம் ஆற்றங்கரைக்கு கொண்டு வரப்பட்டு தொடர்ந்து கிரேன் மூலம் சுவாமிகள் தெப்பலில் வைக்கப்பட்டு தெப்பல் திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவிலான ரக்பி போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று மாநில அளவிலான ரக்பி போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். புதுச்சேரி ரக்பி சங்கத்தின் உறுப்பினர் தைநேசன் வரவேற்புரை ஆற்றினார். இப்போட்டிக்கு புதுச்சேரி ரக்பி சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக ராஜீவ்காந்தி பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் கிருஷ்ணா ரப்பாக்கா மற்றும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க இணைச் செயலாளர் வளவன் ஆகியோர் பங்கு பெற்று போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி ரக்பி சங்க செயலாளர் பால ஜானகிராமன் நன்றியுரை ஆற்றினார். இப்போட்டியை துணைச் செயலாளர் மோகன், துணைத் தலைவர்கள் குமரேசன், மணிகண்டன் மற்றும்
விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6650 ரூபாய். 1 பவுன் 53,200 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு. புதுச்சேரி அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலி. இறந்த குட்டியை பிரிய மனமில்லாமல் தவித்த தாய் நாயின் வீடியோ காண்போரை கண்கலங்க செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.